அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே, எல்லோருக்கும் காலை வணக்கம். ஏன் மாமா அவ்வளோ டல்லாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, பின்னால் பிடுங்கிச்சு, லூஸ் மோஷனு, காலையிலேருந்து 6 தடவை 7 தடவை நைட்டிலேருந்து போயிட்டே இருக்குது. நிற்காமல் போகுது. வயிற்றில் இருக்கிற குடல் குந்தானியை தவிர எல்லாம் வெளியே வந்துருச்சு. அம்புட்டு சூட்டை கிளப்பி விட்டு இந்த மாம்பழமும் கோழியும் செஞ்ச வேலை. நான் சொல்கிறேன், மழை நேரத்தில் அடிக்கடி இந்த பிராய்லர் கோழியவும் இதையும் வாங்காத, கேட்குறதே கிடையாது. முந்தா நாள் தான் மீன் குழம்பு, மத்தி மீன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிருக்க, அதுவும் சூடு. அதே மாதிரி நேற்று பார்த்தா சாம்பாருக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிக்கனை வாங்கிட்டு போய் கொடுத்து, சிக்கனு இந்த மாம்பழம் ரெண்டையும் தின்னுபிட்டு காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து பார்த்தா 11 மணிக்கு ஒரு வகுத்த கலக்குச்சு. அப்புறம் 12:30, அப்புறம் காலைல 3:30, அப்புறம் 4:30 போகலான்னு பார்த்தா 4:30 இவன் கக்கூசை பிடிச்சிக்கிட்டான். இந்த திலீப்பாங்கிறவன் என்னான்னு பார்த்தா அவனுக்கும் வகுத்தால போதான். கடைசியில் எங்கள் வீட்டு கக்கூசை பார்த்தா பொது கழிப்பறையை விட மோசமாக இருக்குது. பொது கழிப்பறை கூட கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். 24 மணி நேரமும் 24x7 அப்படிங்கிற மாதிரி 24 ஹவர்ஸும் ஃபில்லப் ஆகிற ஒரே இடம் எதுன்னா அந்த கக்கூசு தான். வேறு எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் ஆள் குடியிருக்கிற இடம் மாதிரி ஆகிப்போச்சு. எங்கே வீட்டுக்குள்ளே குத்த வைக்கிறாங்களே இல்லையா, கக்கூசுக்குள்ளே போய் நல்லா குத்த வச்சிட்றானுங்க. இதே வேலை. இவங்க வியாதி எனக்கும் ஒட்டிக்கிருச்சு. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இந்த மாம்பழத்தையும் சிக்கனையும் தின்னுபிட்டு வகுத்துக்கு சேரலை. இப்போ பார்த்தா வகுத்தை புரட்டி காலையிலேருந்து 2 மாத்திரை போட்டேன், லோபரேட்டு வாங்கி போட்டேன். அப்போ இருந்து இன்னும் பார்த்தா வகுறு அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஆள் சொன்னால் கேட்கணும். எல்லாத்துலேயுமே அகராயத்தனம். நான் நான் சூட்டை கிளப்புனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சிக்கன் தான் வேணும், சின்ன பிள்ளைய 65 விரும்பி கேட்குறாங்கன்னு சொன்னால் நீ வாங்கி கொடுத்தா எனக்கு தனியாக குழம்பா வைக்க போகிற, எனக்கு சாம்பார் ரசம் இல்லை ஏதாவது வைக்க போறியா? ஒன்றுமே கிடையாது. இனிமேல் இவங்களுக்கு நான்வெஜ்ஜை வாங்கி கொடுத்துட்டா நான் பேசாமல் சுடுகஞ்சி துவையலை தான் வச்சு சாப்பிடணும் போல். அந்தளவுக்கு என் நிலமை மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நேற்று கேட்ட கேள்விக்கு ஒரு இதுக்கு நான் விட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காலையில் நிறைய பேர் என்கிட்ட ஈவினிங் லைவில் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் சூர்யா அக்காவை காலையில் தான் 13 நிமிஷம் திட்டினீங்க. சூர்யா வீட்டு வளர்ப்பு சரியில்லை, பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லை, திலீப்பா கோக்குல வளர்ப்பு சரியில்லை, அவங்களுக்கு ஹெட்ஃபோனை கொடுக்குறாங்க, ப்ளூடூத்தை கொடுக்குறாங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே விளையாட விட்றாங்க, ப்ரீபெய்ட் கேம் ஆட விட்றாங்க, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து 1 நிமிஷம் வீடியோவில் போட்டு சூர்யாவை மாதிரி பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி நீங்களே போட்டிருக்கீங்க. இது என்ன நியாயம்? நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். காலையில் 13 நிமிஷம் நான் பேசிட்டு போயிட்டேன். நான் 13 நிமிஷம் பேசினதை ஒரே நிமிஷத்தில் உடைக்கிற திறமை சூர்யாக்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக பார்க்குறீங்கள, என்றைக்காவது அவள் பிள்ளைக்கு சோறு ஊட்டி, திலீப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி, இல்லை பிள்ளைக்கு அப்படியே நாக்கு உரைக்குதுன்னு அப்படியே தண்ணி கொடுத்து அம்மா அப்பாட்ட என்றைக்காவது போட்டிருக்காளா? நல்லா யோசிச்சு பாருங்கள். போட்டிருக்கவே மாட்டாள். காரணம் என்னென்னா, அவள் இதுவரைக்கும் நான் சொன்னது நடந்ததே கிடையாது. இது வரைக்கும் அவள் அம்மா பாட்டு போட்டு நான் பார்த்ததே கிடையாது, சோறு ஊட்டியும் பார்த்ததே கிடையாது. நேற்று போட்டது காலைல நான் 13 நிமிஷம் வீட்டில் நடக்கிறத பூரா சொல்லிட்டேன். அதை ஒரே நிமிஷத்தில் வீடியோவை எடுத்து தலைப்பு சூர்யாவை மாதிரி குழந்தைய வளர்க்குறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி வச்ச உடனே நீங்கள் எல்லாம் என்னையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் நல்லவரா கெட்டவரானே, என்னன்னே நீங்கள் காலையில் அவ்வளோ தூரம் பேசிட்டு போனீங்க, அப்புறம் பார்த்தா இப்படி அப்படிங்கிறீங்க. இதுதான் அவளுடைய மாஸ்டர் மூளை, அவளுடைய மாஸ்டர் பிரெயின். எதாக இருந்தாலும் சரி தான். நான் பொய்க்காரன் ஆயிடுவேன், அவள் நிரபராதி ஆயிடுவா. உண்மை பேசுகிறவ அவள் தான், மற்றவன் பூரா கிரிக்கேன் பொய் சொல்கிறவன். தெரியுதா இப்போ உங்களுக்கு? இவ அம்மா பாட்டு போட்டு வீடியோ என்றைக்கா பார்த்துறீங்களா? நேற்று போட்டானா அது காரணம் அதுதான். அம்புட்டையும் ஒரே நிமிஷத்தில் அப்படியே தவிடு பொடி ஆக்கிடுவாள். அவள் வீடியோ போட்டு தலைப்பு சூப்பராக, அதையும் நான் தான் வச்சு கொடுத்தேன். இதிலேருந்து தெரிஞ்சுக்கங்க, அவளை என்றைக்குமே கெட்ட பேர் ஆகக்கூடாது. அவன் நல்லவ. நான் தான் எல்லாத்தையுமே பொய் எல்லாத்தையும் என் தலையில் ஏற்றிக்கிறேன்னு ஊரில் நீங்கள் பார்க்குறவங்க பூரா என்னைய தான் சிக்கானே பொய் சொல்கிறவர், உருட்டுறவர், உருட்டு மாமா, இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் கேட்குறேன். இன்றைக்கி காலையில் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரி ரைட்டு கிளம்புவோம்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன கேள்வினா, எங்கள் அம்மா வர்றாங்கிறாங்க, நீங்கள் வர்றீங்களா? எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவா அப்படின்னு சொன்னால், நம்ம கிளம்புறோம் சொல்லியாச்சு, உன் ஃப்ரெண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கு, நம்ம ஃபேமிலியாக போகிறோம். உங்கள் அம்மாவை கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை மூட்டிக்கிட்டு, உங்கள் அம்மாவை பார்த்தா நான் உங்கள் அம்மா என்னையை பார்க்கும், முறைக்கும், ஏதோ என்னை கடங்கார மாதிரி ரொம்ப ஏளனமாக பார்க்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே சும்மாவே இருப்பேனா? 2 பேருக்கு சண்டை வரும். ஒன்று திருச்செந்தூருக்கு போனால் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போ, இல்லையா என்னையை கூப்பிட்டு போ. 2 பேரையும் கிராஸ் பண்ணி மோத விட்டு நீ வேடிக்கை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு சண்டை இப்போ காலையில். இது எதுக்கு தேவையா? சண்டை நான் போடணும்னு போட மாட்டேன். இவளாக தான்
திருச்செந்தூருக்கு போனால் இப்போ நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், சாப்பாடு ரெடி பண்ணுப்பா, லெமன் சாதம் அது இதுன்னு கட்டி எல்லாம் குடும்பத்தோடு கிளம்புன்ட்டேன். இதை விட்டுவிட்டு எங்கேருந்து திடீர்னு அவங்க அம்மாவை வர சொல்கிறேன் அப்படின்னா, நீ உங்கள் அம்மா கூடயே போ அப்படின்ட்டேன், நான் வரல அப்படின்ட்டேன். அதானே எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னையவே சொல்கிறா. சரி விடுங்க நண்பர்களே, இதுக்கு மேலே அவளை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. எது நடக்குதோ அது நல்லாவே நடக்கும், நடக்க போகிறதும் இனிமேல் நல்லாதாவே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். என்னுடைய அனைத்து ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் நன்றி. டேக் கேர், பாய்.